ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 10ஓட மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.11 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி ரிமைண்டர்ஸ் when 70,004 and 778 is divided by 7. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை வந்து நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். அப்ப ரிமைண்டர் என்ன வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 70,004 இதில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 70,000 அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 70,000 அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். this 70,000 that is equivalent to என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரிமைண்டர். இந்த 70,000 நான் 7ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இந்த பொசிஷன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ரிமைண்டர். அண்ட் இந்த 7 பாருங்க, இது வந்து நம்மளோட டிவைசர். அண்ட் 70,000 அப்படிங்கிறது நம்மளோட டிவைடன். சரிங்களா? ஸோ இப்போ ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 70,004 தான் கொடுத்துருக்காங்க. நாம எடுத்திருக்கிறதோ 70,000. அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு சைடும் 4ங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 4 வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல 4 வந்து நான் ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 70,004 so that is equivalent to 4 mod 7 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங்? நமக்கு இந்த 70,004 நாம 7ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 4 வந்து ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? which means இந்த இடத்துல பாருங்க 1 0 0 0 0 10,000 times 7 இதுல அடங்கியிருக்கு. 10,000 times 7 அடங்கியிருக்குன்னா இங்க 70,000 வந்து சப்ட்ராக்ட் ஆயிடும். 70,000 சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் மிச்சம் எவ்வளவு இருக்கு? ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 4 வந்து ரிமைண்டரா கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது மீன் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ therefore இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ரிமைண்டர் that is equal to 4. கிளியரா இருக்கா? ஸோ எப்படி சால்வ் பண்றோம்ட்டு இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ இந்த 778 நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த 778 நம்ம 7ஆல டிவைட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த 778க்கு ப்ரீவியஸா ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸாக்டா 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த நம்பர் எது எடுத்துக்கலாம் பாருங்க. 777 எடுத்துக்கலாமா? ஸோ இந்த 777 நான் வந்து 7ஆல டிவைட் பண்றேன். அப்ப என்னோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஆனா கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டின்ல 778 கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிமைண்டர் அப்படின்னு வர இடத்துல ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 778 வந்து நாம 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 வந்து ரிமைண்டரா கிடைக்குது. 1 mod 7 அப்படின்னு கிடைக்குது. கிளியரா? ஸோ இன்னும் பெட்டரா புரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ நார்மல் டிவிஷன் எடுத்துக்கோங்க. 778 நீங்க இந்த 7ஆல டிவைட் பண்றீங்க. ஸோ அப்போ இங்கே 1 டைம் 7. சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 78 இருக்கு. மறுபடியும் 1 டைம் 7. சரிங்களா? ஸோ மறுபடியும் 1 டைம் 7. அப்போ என்ன வரும்? 77 போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு 1 வந்து ரிமைண்டரா வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது இங்க. ஓகே, இது நார்மல் டிவிஷன்ல. பட் நம்ம இங்க மாட் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். கிளியரா இருக்கா? ஸோ therefore இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நமக்கு பாருங்க. Remainder that is equal to 1. clear புரிஞ்சுதுங்களா? and for previous question the remainder that is equal to 4. அவ்வளவுதான். எஸ், இந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.